நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். குருதேவா. மகாராஜா. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா முதல் சீட் என்னன்னு நானே எடுத்து பார்க்கவா? நான் ஏன் எடுக்க கூடாது? ஆச்சாரியாரே, இந்த யோசனையை முன்மொழிஞ்சவங்களே முதல் ஆளா வந்து சீட்டு எடுக்கிறது நல்லது இல்லல்ல? பண்டிதனே ராமகிருஷ்ணா, இந்த காரியத்தை நீயே செய். ரொம்ப நன்றி மகாராஜா. ராமா, நீ உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்து குழியை தோண்டிட்ட. இதுல உன் பேரு தான் இருக்கு. பண்டிதனே ராமகிருஷ்ணா, அதுல யாருடைய பேர் வந்திருக்கு? என்னோட பேரு தான் இருக்காரு சே. இந்த பிரச்சனையில இருந்து நீ எப்படி தப்பிக்க போற ராமகிருஷ்ணா? மகாராஜா, நான் ஒரே ஒரு முறை இங்க இருக்கிற எல்லா சீட்டையும் பார்க்கணும். எதுக்கு? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? குருதேவா, நாம பண்டிதன் ராமகிருஷ்ணனோட இந்த விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்தாகணும். சரி மகாராஜா. இதுல இருக்கிற எல்லா சீட்லயும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பேர் தான் எழுதிருக்கு. எந்த சீட்டை எடுத்தாலும் பண்டிதன் ராமகிருஷ்ணன் பேர் தான் வரும். கனிமணி, சொல்லுங்க குருதேவா. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சீட்ல என்னோட பேரு, மந்திரியாரோட பேரு, மகாராஜாவோட பேரும் இருக்கு. ஆனா குருதேவா, இதுக்கெல்லாம் இப்ப என்ன அவசியம் இருக்கு? இருக்கு, அவசியம் இருக்கு. அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் சாதுரியமானவன். அவன் மற்ற சீட்டுகளையும் நிச்சயமா பார்ப்பான். முதல்ல ராமகிருஷ்ணன் சீட்டை எடுத்த உடனே காவல் அதிகாரி உங்க பக்கம் வந்து நிப்பான். அப்ப நீங்க அதுல இருக்கிற மத்த 3 சீட்டையும் எடுத்துட்டு நான் கொடுத்த சீட்டை போட்டுருங்க. புரிஞ்சுதா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ சொர்க்கத்துக்கு போக விரும்பலன்னா அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. சொர்க்கத்துக்கு நான் போக தயாரா இருக்கேன். இல்ல மகாராஜா, சீட்ல என்னோட பேர் வந்திருக்குன்னா அப்ப நான் தான் சொர்க்கத்துக்கு போயாகணும். நான் உங்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் என்ன சபதம் எடுத்திருக்கனோ அதை நிச்சயமா பூர்த்தி செஞ்சே தீருவேன். மகாராஜா, சாப்பிட ஆரம்பிங்க. மகாராணி திரும்பலாம்பா எல்லாமே அவங்க கையாலேயே செஞ்சிருக்காங்க. பெரிய மகாராணி, இந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன்னா மகாராஜா சாப்பிடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக விசேஷமா மொச்சக்கொட்டை சாம்பார் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் இன்னொரு சிறப்பான சமையல உள்ளேயே மறந்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் காத்துருங்க, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா போயிட்டு வா. மகாராணி சின்னாதேவி, நான் என்னைக்காவது உன்னை கொடுமைப்படுத்திருக்கேனா? இல்ல. உன் மேல என்னைக்காவது கோவப்பட்டிருக்கேனா? இல்லவே இல்ல. உன்னுடைய எந்த காரியத்துக்காவது தடை விதிச்சிருக்கேனா? இல்ல மகாராஜா. அப்புறம் எதுக்காக என்ன இப்படி பழி வாங்கிட்டு இருக்க? நான் இப்படி பயங்கரமான சாப்பாட்டை சாப்பிட என்ன அழைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? எதுக்காக என்ன இப்படி மரண வாசலுக்கு தள்ளி விடுற? பண்டிதர் ராமகிருஷ்ணனை நீங்க தான் மரண வாசலுக்கு அனுப்புனீங்க மகாராஜா. இந்த முறையில இறந்து போனா யாராலையும் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அது உங்களுக்கும் தெரியும். நாம போட்ட சவால ஜெயிக்கிறதுக்காக நீங்க இவ்ளோ கீழ்த்தரமா இறங்கிருக்கீங்க. மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கான தீர்வு இருக்கலாம். ஆனா என்கிட்ட எதுவும் இல்ல. இந்த சாப்பாட்டை சாப்பிட்டா என்னுடைய மரணம் நிச்சயம். மகாராஜா, இங்க பாரு பெரிய மகாராஜா, வந்துட்டா. இது எல்லாத்தையும் விட விசேஷமானது வாழைப்பழத்தோல் தாம்பூலம். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நிச்சயமா சாப்பிட்டே ஆகணும். வாழைப்பழத்தோல் தாம்பூலம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் சாப்பிடுறேன்.
2 நாள்ல அமாவாசை ராத்திரி வரப்போகுது. அப்புறம் அன்னைக்கே பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த உலகத்தை விட்டு ஒரேடியா போக போறான். ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு குருதேவா. ஒருவேளை இந்த கனவு பொய்யானதுன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுன்னா அப்புறம் மகாராஜா என்னையும் இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவாரு. கவலையே படாத மங்களி சத்தையா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. 2 நாளைக்கு அப்புறம் இந்த மாந்திரீகன் ஊரை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிருப்பான். அப்புறம் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் அவன் காத்துல கலந்திருப்பான். பாத்தியாமணி, கடைசியில அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை இந்த கிழவ மாட்டி விட்டுட்டான் போல அந்த இருக்கு. பாவம் இவனை விடாது. குருதேவா, ஒருவேளை அந்த பண்டிதர் ராம அந்த அக்னி குண்டத்துல ஏறதுக்கு மறுத்துட்டா என்ன உங்க பண்ணுவீங்க? தலைய சொரிஞ்சு யோசிங்க குருதேவா. எலி எலி எங்க அந்த எலி? எங்க, எங்க அந்த எங்க? எலி? சுவாமி, வீட்டுக்குள்ள எலி வந்துருச்சு சுவாமி. அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த பக்கம் தான் விடாத. வந்து. நீங்க அப்படி போங்க சுவாமி, போங்க. இரு அந்த எலிய நான் கவனிச்சுக்கிறேன். அவரே கவனிச்சுக்கிறார். ஆமா குருஜி, விடாதீங்க. இன்னைக்கு உங்க திறமை முழுசையும் காட்டுங்க. அந்த எலியை நீங்க எப்படியாவது பஸ்மமாக்கிடுங்க குருஜி. ஒண்ணு இல்ல சுவாமி, நீங்க பயப்படாதீங்க. கனி, இப்படி வந்துடு. நீ பாத்து அங்க தேடு. கிழவனுக்கு வேணும். குருஜி போச்சு. என் சுவாமியோட முகத்துல இப்படி கரிய பூசிட்டே இல்ல. இதுக்கு மேல நான் அந்த எலிய சும்மாவே விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். அந்த ராமகிருஷ்ணாவை கொல்லணும்னு பாத்தீங்க. இப்ப உங்க மூஞ்சிலே நீங்களே கரிய பூசிக்கிட்டீங்க குருதேவா. அவனை ஏன் கொல்ல பாத்தீங்களே குருதேவா. குருதேவா, இப்படி ஒரு பாவத்தை நீங்க செய்ய நினைச்சாலே ஒரு யுகத்துக்கு நீங்க என்ன சட்டியில வெந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். இது மகா பெரிய பாவம். ஆமா குருதேவா, நீங்க அடுத்த ஜென்மத்துல எலியா தான் பிறக்க போறீங்க. உங்களை அந்த ராமகிருஷ்ணா துரத்தி அடிக்க போறாரு. வாய மூடுங்கடா முட்டாளுங்களா, வாய மூடுங்க. நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. இந்த கொலைப்பழிய நான் ஏத்துக்க மாட்டேன். என்னது? பண்டிதன் ராமகிருஷ்ணனே இந்த பாவத்தை ஏத்துக்க போறான். அது எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அது எப்படி சாத்தியமாக குருதேவா? நானே அவனை மாட்டி விட போறேன். எல்லாரும் அவனை ராஜ துரோகின்னு நினைப்பாங்க. நான் மகாராஜா கிட்ட சொல்லி அவனை ராஜ்யத்தை விட்டு விரட்டிடுவேன். இனி அவன் நிரந்தரமா இங்க வரமாட்டான். இதுதான் என்னோட சதி திட்டம். அவனா பயந்து ஓட போறான். திரும்பி இங்க வரவே மாட்டான். யார் என்ன வேணாலும் நினைச்சிட்டு போகட்டும். நான் திரும்ப இந்த ஊருக்கு வரதாவே இல்ல. சீக்கிரம் நடைய கட்டுங்க. இந்த இருள்ல தப்பிச்சு போனாதான் உண்டு. ஆனா எதுக்குங்க? எதுக்கா? இன்னும் 1 நாள் தான் பாக்கி இருக்கு. நாளைக்கு இந்நேரத்துக்கு நான் பஸ்பமாக இருப்பேன். வாங்க, சீக்கிரம் வாங்க. அடே, என்ன இருக்கு இதுல? நான் ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பொருள். சேர்த்து வச்சதா இல்ல திருடி வச்சதா? இது ஒண்ணும் தேவையில்லை, இங்கே இருக்கட்டும். வந்துரு. வா வா வா, வாங்க கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்க, போலாம் வாங்க. அம்மா சொல்றாங்க இவங்க சில பொருட்களை மறந்து வச்சுட்டாங்களாம். அம்மா போகட்டும்மா. இந்த உலகத்துக்கு வெறுங்கையோட வந்தோம், வெறுங்கையோட தான் போறோம். பேராசப்படாதீங்க, வாங்க போலாம். என்ன சொல்றாங்கன்னா இங்கதான் வாழணுமா, மேல் லோகத்துக்கு போக கூடாதான். அதுக்காக தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நாம உயிரோட வாழ போறோம். அதுக்கு பொருட்கள் வேணும்ல. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நீங்க வாங்க வாங்க, கிளம்பலாம். வாங்க வாங்க. இப்போ என்ன? அம்மா சொல்றாங்க லட்டு டப்பாவை மறந்துட்டாங்களாம். வழியில பசி எடுத்தா என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அம்மா, என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சும்மா சாப்பிட்டுட்டு நட போட வரல. இங்க கிளம்புங்க, நேரம் ஆயிட்டு இருக்குமா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ என்ன ஆச்சு? நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். என்ன மறந்துட்ட? எதை மறந்த? நான் வாசக்கதவை பூட்ட மறந்துட்டேன். ஐயோ சாரதா, நாம என்ன நாளைக்கே திரும்பவும் அந்த வீட்டுக்கு போக போறோமா? கண்டிப்பா இல்ல. போனா போகட்டும், வாங்க வாங்க. ஒருவேளை நீங்க மட்டும் இங்க இல்லனா இந்த திட்டம் செயல்படாதுல்ல. அப்புறம் சொர்க்கத்துக்கு யார் போவா? மகாராஜா தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நான் போலனா அவர் போறேன்னு. அப்புறம் என்ன, வாங்க. அம்மா, இப்படி ஆம வேகத்துல நகர்ந்தீனா இந்த ஊரை விட்டு மட்டும் இல்ல, இந்த தெருவை விட்டே போக முடியாது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா நம்ம வம்சம் வீரமானதா. இப்படி பண்றதெல்லாம் சரியில்லையா. நம்ம மகாராஜாக்கு செய்ய வேண்டிய கடமைய மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோமா. என்னது? மகாராஜா நமக்கு இருக்கிறதுக்கு வீடு கொடுத்தாரு, தர்பார்ல பதவியும் கொடுத்தாரு. நம்ம எல்லாரோட பாதுகாப்புக்காக 24 மணி நேரமும் நம்ம கூடவே இருக்கிறவரு. அவரோட உயிரையே பொருட்படுத்தாம போர்க்களத்துல இறங்குவாரு.
ஆனா நாம கோழைங்க மாதிரி ஓடிட்டு இருக்கோம். இது ராஜ்யத்துக்கும் மகாராஜாக்கும் நாம செய்யற மிகப்பெரிய துரோகம். அம்மா, நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். அவருக்கு பாதுகாப்பா இருப்பேன்னு வாக்குறுதி எடுத்திருக்கேன். அதை நானே மீறக்கூடாது. இப்ப நான் செய்யறது துரோகம் இல்லையா? அப்படின்னா நீயே சொல்லுமா, இந்த நேரத்துல நான் என்னதான் பண்றது? ஆமா, இப்போ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் என்ன பண்ண போறான்னு பார்க்கலாம். இப்போ நான் முழு நம்பிக்கையோட உறுதியா சொல்றேன், அவன் இங்க வரவே மாட்டான் பாருங்க. ஆமா குருதேவா. இந்நேரம் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பான். ஒருவேளை மறுபடியும் திரும்ப வந்தாலும் அவனால முகத்தை காட்டவே முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான் குருஜி. நம்ம திட்டம் செயல்படுறதுக்கு முன்னாடியே வெற்றி அடைஞ்சிடுச்சு. மங்களி சத்தையா, ஒரு வழியா உன்னோட கனவு பழிச்சிருச்சு. மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய, 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 மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய. வேண்டாம் மகாராஜா, நான் இந்த சவால்ல தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கொடுமையை தடுக்க சொல்லி நீங்க உத்தரவு கொடுங்க. மகாராணி, மகாராஜா, உங்களுக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா மாதிரி ஒரு விசுவாசமான புத்திசாலியான ஒருத்தன் கிடைக்க மாட்டான். மகாராஜா என்ன ராமகிருஷ்ணனுக்கு மரண தண்டனையா கொடுத்துட்டு இருக்காரு? அவரை சொர்க்க யாத்திரைக்கு அனுப்பி வைக்க போறாரு. மகாராஜா, நீங்க மட்டும் இதுல இருந்து பின்வாங்கினீங்கன்னா அப்புறம் இது உங்க கௌரவத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்துரும். பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். சின்ன மகாராணி சொல்றதுதான் சரி. நான் பண்டிதன் ராமகிருஷ்ணனை சொர்க்கத்துக்கு போக உத்தரவிட்டிருக்கேன், அவ்வளவுதான். நான் அவனுக்கு கேடு விளைவிக்கல. ஆனா மகாராஜா, அவனுடைய பேரு தேர்ந்தெடுக்கப்பட்டதால தான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் இப்போ போறான்னு உனக்கும் தெரியும். மந்திரி யாரு? மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணன் எங்க? மகாராஜா, பண்டிதன் ராமகிருஷ்ணனை காலையில இருந்து யாருமே பார்க்கல. ஒருவேளை அவன் பயந்து போய் இந்த ஊரை விட்டு ஓடிருப்பானோ? இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பில்லை. மகாராஜா, இனி பண்டிதன் ராமகிருஷ்ணன் வர மாட்டான், ஓடி போயிட்டான். நல்லது, ஓடி போனது நல்லதா போச்சு. குருதேவா, அட கடவுளே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் வந்துட்டாரு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் இங்க வந்திருக்கானா? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு இவன் என்ன திட்டம் போட்டிருக்கான்னு தெரியலையே. அன்பான விஜயநகர மக்களே, எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துக்கு போக தயாரா வந்திருக்கான். இங்க இன்னைக்கு சரித்திரம் படைக்க போறான். உயிரோட இருக்கும் போதே ஒரு மனுஷன் சொர்க்கலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்பி பூமிக்கு வர்றதுங்கிறது இதுதான் முதல் தடவையா இருக்க போகுது. இவன மாதிரி ஒரு கேடு கெட்டவன நான் பார்த்ததே கிடையாது. இவெல்லாம் ஒரு மனுஷ பிறவியே கிடையாது. இந்த புண்ணிய ஆத்மா நம்ம மகாராஜாவுக்காக இந்த அமாவாசை அன்னைக்கு தானே அக்னிகுண்டத்துல படுத்துக்கிட்டு நெருப்ப கொளுத்திக்கிட்டு சொர்க்கத்துக்கு போக போறான். அப்புறம் அங்க நம்ம மகாராஜாவோட மதிப்பிற்குரிய தந்தையார நேரடியா சந்திச்சு அவரோட பிரச்சனைகளை கேட்டறிய போறான். மகாராஜா, அமைதியா இரு மகாராணி.
விஜயநகரத்து மக்களே, பண்டிதன் ராமகிருஷ்ணன் அடுத்த அமாவாசை அன்னைக்கு திரும்ப இங்க வந்துருவான். திரும்ப வந்து நம்ம மகாராஜா தந்தையோட ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் வழங்க போறான். வா பண்டித ராமகிருஷ்ணா, சொர்க்கம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. போ ராமகிருஷ்ணா, போய் அந்த சிதையில படுத்துக்க. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு சாரதா. நான் சீக்கிரமே திரும்பி வந்துருவேன். இது வரைக்கும் எவ்வளவோ ஆபத்துல இருந்து மீண்டு வந்திருக்கோம் இல்லையா? இப்போ எந்த பிரச்சனையில இருந்தும் நான் மீண்டு வரதான் போறேன் பாரு. நான் என்னோட முழு வாழ்க்கையையும் உங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருக்கேன் மகாராஜா. நான் என்னோட சொர்க்க யாத்திரைக்கு தயாரா இருக்கேன் அரசே. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா. சரியா அடுத்த அமாவாசை அன்னைக்கு நாம சந்திப்போம். பண்டிதர் ராமர் வாழ்க! 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 பண்டிதர் ராமர் நீ ஒரு முட்டாள். இப்ப கூட நேரம் இருக்கு, ஓடி போயிடு. மறுபடியும் திரும்ப இங்க வந்துடாத. குறைஞ்சபட்சம் உயிரோடையாவது இரு. எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது ஆச்சாரியாரே? கடவுளோட பார்வையிலிருந்து யாராலும் தப்பிச்சு ஓட முடியாது. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். வேண்டுகோளா? என்னன்னு சொல்ல. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் என்னுடைய பிண்டத்தை தானம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சொல்லுங்க ஆச்சாரியாரே, எனக்காக நீங்க அதை செய்வீங்க இல்லையா?
மகாராஜா, இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பயணம் சுகமாவும் பாதுகாப்பாவும் சொர்க்கத்துக்கு போயிட்டு வருமாறு நாம பிரார்த்திப்போம். குருஜி, நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு மரண படிக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்க. குறைஞ்சபட்சம் அவருக்காக வேண்டவாவது செய்யுங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, பஸ்பம் ஆயிட்டாரு. என்ன இது? பண்டிதன் ராமகிருஷ்ணனோட ஆபரணங்கள். அப்படின்னா பண்டிதன் ராமகிருஷ்ணன் கடவுளே! சுவாமிஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? நான் பண்டிதர் ராமகிருஷ்ணனை சொர்க்க யாத்திரைக்கு அனுப்பி வச்சிட்டேன். இப்ப அவரு சொர்க்கத்துல இருப்பாரு. எனக்குள்ளேயே சக்திகள் இருக்கு. உயிரோடு இருக்க மனுஷனையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப முடியும். நான் எல்லாரோட சக்தி வாய்ந்தவன். நான் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். ஆத்மான்றது அழியாதது. விஜயநகர வாசிகளே, இங்க கூடியிருக்கிற எல்லாரும் அவங்க வீடுகளுக்கு போய் சேருங்க.
இது என்னுடைய வேண்டுகோள். அடுத்த அமாவாசை அன்னைக்கு இதே இடத்துல நாம மறுபடியும் சந்திப்போம். மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராய. ஆச்சாரியாரே, இந்த மாந்திரீகன் அதான் நீங்க ஏற்பாடு பண்ணவர். அடுத்த அமாவாசை வரைக்கும் அவர் உங்க பாதுகாப்புல இருப்பாரு. அதுக்கு என்ன அவசியம்? அவசியம் இருக்கு ஆச்சாரியாரே, மிகப்பெரிய அவசியம் இருக்கு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் அடுத்த அமாவாசைக்குள்ள திரும்ப வரலன்னா அப்ப இந்த நபரை மரணப்படுக்க மேல படுக்க வைக்க போறோம். என் சுவாமி இப்ப இந்த உலகத்திலே இல்ல. எல்லாருமா சேர்ந்து ஒரு அநியாயமா கொண்டுட்டாங்க, என்ன விதவை ஆக்கிட்டாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், நானே அவனை மரணத்துல தள்ளி விட்டுட்டேன்னு. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கு பதிலா நானே செத்துருக்கலாமே. கடவுளே, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அல, நீங்க ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? லாமா சொல்கத்துக்கு தானே போயிருக்கான். அவளே சொன்னால 1 மாசத்துக்குள்ள திரும்பி வந்துடுவேன்னு. இனிமே அவரு என்னைக்கும் திரும்பி வரவே மாட்டாரு. நீ போய் சொல்லால, அவன் கண்டிப்பா வருவான். இது என்ன சத்தம்? அம்மா, பூதோ பூதோ. மா, இதுங்க தடுக்கலாம் பயப்படாதம்மா. ஏன்? ஐயோ, அதுங்களுக்கு வலிக்காது இல்லம்மா. ஐயோ, நெஞ்ச நிமிர்த்தி பார்க்கல. அது ஏதோ சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப பசியோட இருக்கு போல இருக்கு. என்ன சாரதா, வந்துட்ட போல இருக்கு. இது லாமாவோட குரலாச்சு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற? எவ்வளவு நேரம் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறது? பயங்கர பசியில இருந்தேன், அதான் மொத்த தர்பூசணியையும் நானே சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி, நீ சட்டுப்புட்டுன்னு போய் சமையல் வேலையை கவனிப்போ. சரி, இன்னைக்கே சமைக்கிறதுக்கு இவ்வளவு தாமதம்? எனக்கு பயங்கர களைப்பாவும் பசியாவும் இருக்கு. சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தால கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன். சரியா? பூதோ, லாமாவோட பூதோ தர்பூசணி சாப்பிடுது. ராமா, மகாராணி சின்னாதேவி, வர வழியில நீங்க என்கிட்ட பேசவே இல்லை. என்ன காரணம்? உங்க ஆரோக்கியம் நல்லா தானே இருக்கு? மகாராஜா, இந்த சீட்டை எடுத்து படிச்சு பாருங்க. சீட்டா?
என்ன எதுக்காக வர சொன்னீங்க? இத கேக்கதான் மகாராணி. உன்னோட உடல் நலம் சரியா தானே இருக்கு. ஆனா நீ என்னடானா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. மகாராஜா, மகாராணி சின்னாதேவி உங்ககிட்ட உங்களுக்காக உங்க மனைவியா இருக்கிறதுனால எல்லா கடமைகளையும் செய்வேன். ஆனா உங்ககிட்ட பேச மாட்டேன். ஆனா என்ன காரணம்? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நீங்க என்கிட்ட இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றேன், நீங்க பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு செஞ்சது மிகப்பெரிய அநியாயம். ஒன்னும் தெரியாத அப்பாவியோட உயிரை நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா பண்டித ராமகிருஷ்ணா சொர்க்கத்துக்குள்ள போயிருக்காரு. வர அமாவாசை அன்னைக்கு மறுபடியும் விஜயநகரத்துக்கு வந்துட போறாரு. மகாராணி சின்னாதேவி, பண்டிதன் ராமகிருஷ்ணனை மாதிரி ஒரு மகான் ஞானியையும் ஒரு புத்திசாலியையும் நான் இந்த மாதிரி செய்வேன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சது? பண்டிதன் ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கான், அதோட உயிரோடவும் இருக்கான். தயவு செஞ்சு என்ன நம்பு. நீ பார்த்ததும் நீ யோசிக்கிறதும் உண்மை இல்லை. உண்மை என்னன்னு உனக்கு நிரூபிக்கிற. உண்மையா? பண்டிதன் ராமகிருஷ்ணனோட பேர் அந்த சீட்ல வந்ததுமே, அவன் ஸ்வர்க்கத்துக்கு போக தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே, நான் மகா மந்திரியை சந்திச்சு அவரோட சேர்ந்து ஒரு திட்டம் போட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீட்டுல இருந்து அவனுடைய மரண படுக்கை வரைக்கும் பூமிக்கு அடியில ஒரு ரகசிய சுரங்கத்தை உருவாக்குங்க. அந்த சுரங்கம் வழியா பண்டிதன் ராமகிருஷ்ணன் பாதுகாப்பா வெளியே வருவான். உத்தரவு மகாராஜா. மகாராஜா, ஆர்வத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்களுடைய ஆர்வம் என்னுடைய ஆணை. என்ன கேட்கணுமோ கேளுங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணனை காப்பாத்த நினைச்சிருந்தா, அப்போ சொர்க்க யாத்திரை திட்டத்துக்கு நீங்க எதுக்கு ஆமோதிச்சீங்க? பண்டிதன் ராமகிருஷ்ணன் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த அமாவாசை வரைக்கும் என்னுடைய கண்ல படாம எப்படி இருக்க போறான்னு நான் பார்க்க விரும்புறேன். அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கும் அறிவுக்கும் நான் வச்சிருக்கிற பரீட்சை இது. நல்ல திட்டம் மகாராஜா. மந்திரியாரே, நீங்க எனக்கு ஒரு வாக்களிக்கணும். சொல்லுங்க மகாராஜா. நம்மோட இந்த திட்டத்தை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பா வெளியே வர்றதுக்கான பாதைய நான் தான் உண்டாக்குனேன்னு சொல்லக்கூடாது. மகாராஜா, நீங்க மகான், நீங்க நீங்க ஒரு கருணை வள்ளல். நீங்க உங்க நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மகாராஜா. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? போதும் போதும் போதும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேச மாட்டேன்னா இப்ப பேச ஆரம்பிச்சதும் நிறுத்தவே மாட்டேங்கிற. அப்படின்னா பண்டிதர் ராமகிருஷ்ணா சொர்க்கத்துக்கு போகவே இல்லையா? இது ஏமாத்த வேலை. மகாராஜா, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியே இல்ல. உங்களுக்கு தெரியுமா அவருக்கு எவ்வளவு சூடா இருந்திருக்கும். இந்த காரணத்துக்காக நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் மகாராஜா. போங்க. இல்ல சின்ன மகாராணி, இவ ஏன் இவ்வளவு விசித்திரமா இருக்கா? முதல்ல இவளுக்கு பிரச்சனை என்னன்னே புரியல. பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிச்சு சொன்னதும் இப்ப அதை நினைச்சு இவ கோச்சிக்கிறா. நான் அவளை என்னதான் பண்றது? நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க என்னோட சவாலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது போதும். நம்ம சவாலா? ஆமா, நம்ம சவால் தான். அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவாரா, வரமாட்டாரா? நிச்சயமா. எனக்கு அந்த சவால் நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆனா நீ தோல்வியை ஏத்துக்க தயாரா இரு. ஏன்னா பண்டிதன் ராமகிருஷ்ணனால ஒரு மாசம் முழுக்க மறைஞ்சு இருக்க முடியாது. மகாராஜா, அவர் பண்டிதர் ராமகிருஷ்ணா. கண்டிப்பா ஏதாவது ஒரு தீர்வை அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த சவால்ல நிச்சயமா நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னுடைய பிரமையில இருந்து வெளியே வந்துரு மகாராணி. ஏன்னா இந்த சவால்ல ஜெயிக்க போறது நான் தான். நான் பூதம் இல்லைன்னு இப்பவாத நம்பிக்கை வந்துருச்சுல. பத்திரமா திரும்பி வந்திருக்கேன். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாம எப்படி வந்தீங்க? ஏன் இது மத்தவங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனா அமாவாசைக்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. இவ்வளவு குறைஞ்ச நேரத்துல நம்மளால அந்த ரகசிய வழியை உருவாக்கிட முடியுமா? ஒரு நாளுக்குள்ள இதெல்லாம் எப்படி சாத்தியமாக முடியும்? ஒருவேளை அந்த ரகசிய வழியால வெளியில வர முடியலன்னா வேற ஏதாவது ஒரு வழியை நாம தேர்ந்தெடுக்கலாம் இல்லையா? அப்படின்னா? அதாவது ஒரே நாள்ல ரகசிய வழியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால ஏற்கனவே ரகசிய அறை இருக்கிற இடத்துல அந்த மரணப்படுக்கையை நாம ஏற்பாடு பண்ணுவோம். நானும் அதை பயன்படுத்தி சுலபமா வந்து சேர்ந்துடுறேன். நீங்க நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆழ்ந்த பிரார்த்தனையில இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நான் அங்க புகையை உருவாக்குனேன்.
இப்ப நான் அடுத்த 1 மாசம் வரைக்கும் யார் கண்ணிலையும் படாம இருக்கணும். குறிப்பா தாத்தாச்சாரியர் கண்ணில் படாம இருக்கணும். அதனால இந்த 1 மாசம் நான் ரொம்ப நல்லா ஓய்வெடுக்க போறேன். இது அழுவறதுக்கான நேரம் இல்ல, புத்திசாலித்தனமா இருக்க வேண்டிய நேரம். போது குருதேவா, எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டு இருப்பீங்க? உங்க கண்ணீரால இந்த பாத்திரமே நிறைஞ்சு வழியுது குருநாதா. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. நெருப்புல விழுந்து பஸ்பம் ஆயிட்டான். ஊரை விட்டு ஓடி போயிருந்தா என்ன குறைஞ்சா போயிருப்பான். அநியாயமா இப்படி உயிரை விட்டுட்டானே. இந்த பாவத்தை நான் எப்படி போக்கி? இந்த பாவத்தை நீங்க அனுபவிச்சே தீரணும் குருநாதா. அதுவும் இந்த ஜென்மத்திலே நீங்க அனுபவிக்கலாம். நீங்க மோசமான ஒரு பாவி. அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு விஷக்கிருமியா தான் பிறப்பீங்க. நான் சாபம் விடுறேன். நீங்க பண்ண இந்த பாவத்துக்கு நீங்க ஒரு குளிரான தண்ணில நின்னா கூட அது உங்களை அப்படியே எரிச்சு சாம்பல் ஆக்கிடும். உங்களை சும்மா விடாதே. ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல. என்ன? உங்க ஆபரணங்களை எதுக்காக அங்க விட்டுட்டு வந்தீங்கன்னு தான் தெரியல. அம்மா, அந்த நெருப்பு குண்டும் ஆறி போறதுக்குள்ள அங்க எதுவும் கிடைக்கலன்னா முதல்ல அந்த ஆச்சாரியாருக்கு தான் சந்தேகம் வந்திருக்கும். அதோட ஏன் ஆபரணம் நெருப்புல எரிஞ்சு போகாது. அதான் பிரச்சனை நடந்துருச்சுல. ஒரு பிரச்சனையுமே இல்ல, அது ரெண்டுமே போலி ஆபரணங்கள் தான். இதெல்லாம் எதுக்கு நீங்க முன்னாடியே எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நான் எவ்வளவு அழுதேன் தெரியுமா? ஒரு பொண்ணால என்னைக்காவது அவ ரகசியத்தை காப்பாத்திக்க முடிஞ்சிருக்கா? ஒருவேளை நான் இதை உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிருந்தா நிஜமாவே நான் போய் சேர்ந்திருக்க மாட்டேன். சரி, எடுத்துக்கங்க. அம்மா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா தர போறாங்க. அடி தலை போலாங்க. மறுபடியும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? பாக்கலாமே. என்னது? சரி சரி, பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஆனா இப்ப நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நேரத்துல ஆச்சாரியார் அங்க என்ன யோசிக்கிறாருன்னு தான். போதும் போதும் போதும், நிறுத்து. பாவம் பண்ணிட்டு மண்டையை அழுவுறத பாரு. போதும், சொன்னா கேளு. இங்க இருந்து போயிடுன்னு சொல்றேன்ல. போயிடுமா, போயிடு. போய் தொலை. பெரியவங்க சரியா தான் சொல்லிருக்காங்க, பாவம் பண்ணா சாபம் விடாதுன்னு. இவருக்கால நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருந்தா இவன் எனக்கு பொண்டாட்டியா வந்து வாச்சிருப்பா. என்ன குருஜி, நீங்க செஞ்ச பாவங்களுக்கு தான் எல்லையே இல்லையே. உங்களை குருன்னு சொல்றதுக்கே எங்களுக்கு வெக்கமாயிருக்கு. கனிமணி, அந்த செருப்பை எடுங்கடா. எதுக்கு குருஜி? எடுத்து என் தலையிலே அடிங்க, அதுதான் எனக்கு பிராயச்சித்தமா இருக்கும். இதோ பண்ணிடுற குருஜி. அப்போதான் என்னோட பாவங்கள் தீரும். கனி, ஓங்கி அடிச்சிடலாம். அதோட இந்த ஆளோட எல்லா பாவமும் போயிடணும். நிறுத்துக்கடா. எப்பவுமே நான் சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்க. இப்ப என்னடான்னா அடிக்க வரீங்களே. இல்லனா பிராயச்சித்தம் எப்படி கிடைக்கும் குருஜி? நான் என்னோட பாவங்களுக்கு பிராயச்சித்தம் தேடியே ஆகணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி குருஜி? நாம எல்லாரும் பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போலாம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கலாம். அவங்க வீட்டுல சேவகனா இருக்கலாம். அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்யலாம். அப்பதான் எனக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும். கனிமணி, சொல்லுங்க குருஜி. வாங்கடா, கிளம்பலாம். அந்த துண்டு எடுத்து கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப அவசியம். அந்த துண்டை குப்பையில போட்டுடலாம்.
நில்லுங்க குருஜி. இல்லைங்க குருஜி. போங்க குருஜி போக. இதுக்கப்புறம் நீங்க மட்டும் தனியா தான் உள்ள போகணும். நாங்க ஏதோ பரவாயில்ல இவ்வளவு தூரம் உங்க கூட வந்தோம். இதுக்கப்புறம் அந்த கடவுள் தான் உங்க கூட வரணும். வாடா நம்ம எங்கடா போலாம். நழுவ பாக்குறீங்க? என் கூட வாங்க. குருஜி பாவம் பண்ணது நீங்க, நாங்க இல்ல. பிராயசித்தம் தேடணும்னா நீங்க தான் ராமர் வீட்ல வேலை செய்யணும், நாங்க இல்ல. போங்க போங்க. பக்கத்துல வா. என்ன கூப்பிட்டீங்களா குருஜி? இந்த பாவத்துல உங்க 2 பேருக்கும் பங்கு இருக்குடா. பங்க உள்ள வாங்க. குருதேவா, வாசல் வழியா நம்மளால கதவை தட்டிட்டு உள்ள போக முடியாதுல்ல? ஏன்? ஏன்னா நீங்க போட்ட இந்த கொடூரமான திட்டத்தை பத்தி உள்ள இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருக்கோம். அப்படியா? நீங்க உள்ள போன உடனே உங்க கழுத்தை பிடிச்சு அவங்க வெளியில தள்ளிடுவாங்க. அந்த அம்மா கையில வச்சிருக்கிற தடிய பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. உலக்க மாதிரி இருக்கும் குருஜி. வேண்டாம். இப்ப என்ன பண்றது? வாசல் வழியா வேண்டாம் குரு, பின்னால இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள போலாம் குரு. அப்படியா? போங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க. அமைதியா வாங்க. முன்னாடி வரோம். வாங்க நீ. அம்மா பாத்துடா, கவனமா இறங்க வேணா. தள்ளு. எழுந்திருடா குரு. சீக்கிரம் இறங்குங்க குரு. ஏதோ யானை மேல விழுந்த மாதிரி இருக்கு. எவ்வளவு கனமா இருக்காரு இவரு. அளவோடு சாப்பிடணும். ஆச்சாரியார் நான் சொர்க்கத்துக்கு போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா நான் இங்க வீட்லயே சந்தோஷமா இருக்கேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.